தேர்தல் ஆதரவு கொடுக்கிறோம்ல, எல்லா அமைப்புகளும் ஆதரவு கொடுக்கிறாங்க. தேர்தல் நேரம் வந்துருச்சுனாலே முதலமைச்சருடைய அலுவலகத்தில், வீட்டில், கட்சி தலைவருடைய வீடுகள்ல கியூ கட்டி நிற்பாங்க லைன். எதுக்கு? ஒண்ணுமே இருக்காது. முத நாள் போய் பிரிண்டிங் பிரஸ்ல போய் ஒரு லெட்டர் பேட் அடிச்சுட்டு வந்துக்குவார், ஒரு ஸ்டாம்ப் பேட் அடிச்சுக்குவார், அவரே கைத்து போட்டுக்குவார், அவரே எழுதிக்குவார், எங்களுடைய சங்கத்தின் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது என்று சங்கத்தின் பொதுக்குழு கூடி ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறது. லெட்டர் பேட் ஒருத்தனுக்க மாட்டான். அவன் ஒருத்தன் தான் தலைவன், அவன் ஒருத்தன் தான் தொண்டை, அவன் ஒருத்தன் தான் தொழிலாளி, அவன் ஒருத்தன் தான் அமைப்பில் முதலாளி. எல்லாமே அவன் ஆளினால் அழகராஜா அவர் தான். லெட்டர் பேட் அடிச்சு வச்சுக்கிட்டு தலைவர்கிட்ட முதலமைச்சர் போய் நீட்ட வேண்டிய, எங்க அமைப்பினுடைய பொதுக்குழு கூடிச்சு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற முடிவு எடுத்துட்டோம், கையில 5 பத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டிய. ரொம்ப நல்லது, தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க, நாங்க வச்சுங்க 2 லட்சம் வச்சுங்க 5 லட்சம், வர்ற ஆளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி போய் 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 பணத்தை வாங்கிட்டு வருவான். கொஞ்சம் யோசிங்க, யாரையெல்லாம் எந்த கட்சியெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அந்த கட்சியை ஆதரிக்க தருணத்தில் கட்சி செய்யக்கூடிய குற்றத்தை, அந்த கட்சியின் தலைவர்கள் செய்த தவறுகளை நெஞ்சுரத்தோடு யாரேனும் எதிர்த்து விமர்சித்து பேசியிருக்கிறார்களா? எப்போ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் நீங்க காட்டலாம். நாங்க திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறோம், அதிமுக செஞ்ச தவறையும் கண்டிச்சிருக்கிறோம் பாரு. எப்ப கண்டிச்சிருப்பாரு? திமுகவில் இருக்கும் போது அதிமுக கண்டிச்சிருப்பாரு, அதிமுக இருக்கும் போது திமுக கண்டிச்சிருப்பாரு. திமுக இருக்கும் போது திமுக கண்டிச்சே நீ, நான் அதிமுகவுக்கு ஆதரவு சொல்லிக்கொண்ட அந்த நேரத்தில் அதிமுக செய்த தகுதியத்தனை மக்கள் மத்தியில போட்டு உடைச்சிருக்கிறியா? இந்த அமைப்பு பிரச்சாரம் செஞ்சிச்சு. எப்படி பிரச்சாரம்? தேர்தல் பிரச்சாரம். திமுகவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்திருக்கிறோம், அதிமுகவுக்கு ஆதரவாகவும் சில தேர்தல் களங்களை சந்தித்திருக்கிறோம். எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அந்த கட்சி செஞ்ச துரோகங்களை பட்டியல் போட்டுவிட்டு, அதனால் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட இழிநிலைகளை எல்லாம் பட்டியல் போட்டுட்டு கருணாநிதிக்கு ஆதரவா லிஸ்ட் வச்சிருக்கிறோம். உன்னால இந்த முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு மேடையில் பேசுவோம். எப்படி கோவை கலவரம் வித்திட்டது யார்? கருணாநிதி. முஸ்லிம்களை புறக்கணித்தது யார்? கருணாநிதி. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக சட்டசபையிலே குரல் கொடுத்தது யார்? கருணாநிதி. லத்தீப் சாஹிப் ஆரம்பத்தில் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்மொழிந்த பொழுது என்ன லத்தீப் சாஹிப் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த போறீங்களா என்று சொல்லி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக சட்டசபையில் முஸ்லிம்களை முஸ்லிம் தீவிரவாதி என்று வர்ணித்தவர் கருணாநிதி. இதெல்லாம் எப்ப சொல்றோம்? சம்பந்தம் இல்லாத காலத்தில் இல்ல, திமுகவுக்கு ஓட்டு கேட்கிற தேர்தல் கூட்டத்தில் இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு விட்டு இவ்வளவு துரோகம் செய்தாலும் இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி நீங்கள் 3% சட்டம் இயற்றியிருக்கிறீர்கள். எனவே இதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நீங்கள் செய்த இடஒதுக்கீட்டு ஆணைக்காக இந்த தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். இந்த தெம்மும் திராணியும் தமிழ்நாட்டில் எத்தனை அமைப்புக்கு இருக்கு? காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தரை காட்டுங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு யாருன்னு என்னத்தை தேடி தேடி பார்த்தாலும் ஒரு கட்சியை ஆதரிக்கும் போது எதிர்க்கிற ஒருத்தனை காணும். அவ்வளவு கடந்த தேர்தலில் போய் திமுக அலுவலகத்தில் நம்முடைய பொதுக்குழு கூடுகிறது. பொதுக்குழுவில் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது. அன்னைக்கு காலையில இருந்து திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் தொலைபேசியில் தொடர்பில் இருக்கிறாங்க. என்ன முடிவு என்ன முடிவு என்ன முடிவு? திமுக ஆதரவு முடிவு என்று வந்த உடனே வாங்க ஐயா உங்களை சந்திக்கிறக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி முதலமைச்சர் காத்து கொண்டிருக்கிறார். அழைப்பின் பேரில் நாம போறோம். சந்திச்சுட்டு ஆதரவை தெரிவிச்சுட்டு இதுக்காண்டி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், நீங்க எங்களுடைய இடஒதுக்கீட்டு அளவை கூட்டி தரணும் என்று கோரிக்கை வைத்து விட்டு வெளியில வர்றோம். கட்சியினுடைய வாசல்ல, அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல்ல பத்திரிகையாளர்கள் குழுமி நிற்கிறார்கள். கேள்வி கேட்கிறாங்க, என்ன முடிவு? ஏன் இந்த முதலமைச்சரை சந்திக்க வந்தீங்க? பொதுக்குழுவிலே எடுத்த முடிவை தெரிவிக்கிறோம். அங்கே எதிர்கட்சியை சார்ந்தவர் கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகையாளர் ஒருத்தர், ஆரம்பத்தில் திமுக நீங்க நிறைய குறை சொல்லி இருக்கிறீங்களே,
அவங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு பட்டியல் போட்டிருக்கிறீங்களே, பிறகு எந்த அடிப்படையில இந்த தேர்தல் ஆதரவு கொடுத்தீங்க என்று கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய மாநில தலைவர் அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் நின்று கொண்டு சுற்றி சூழ காவலர்கள், சென்னையில் இருக்கிற முக்கிய உயர் அதிகாரிகள், திமுக கட்சிக்காரர்கள், கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிற அந்த இடத்துல நின்று சொல்றாரு, இப்பவும் சொல்ற திமுக பல கட்டங்களில் எங்களின் முதுகிலே குத்தி இருக்கிறது. முடியுமா? அண்ணா அறிவாலயத்து வாசல்ல நின்னுகிட்டு திமுக உங்களால குறை சொல்ல இயலுமா? திமுக கட்சி ஆபீஸ்ல இருந்துகிட்டு திமுக செஞ்ச துரோகத்தை பட்டியலிட யாருக்கு தைரியம் இருக்கிறது? அந்த நெஞ்சுரத்தோடு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு அமைப்பை காட்ட இயலுமா?